Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Holland Lark M2ங்கற இந்த சின்ன மைக்கோட குயிக் அன்பாக்சிங் தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஒரு மைக்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல இருக்க போகுது. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். Holland Lark M2. சோ நான் எதுக்காக இந்த மைக்கை சூஸ் பண்ணேன்னா பெட்டர் குவாலிட்டிக்கு தான். பட் என்ன ஆச்சரியப்படுத்துற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதோட பிரைஸ் செக்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாக்ஸ்க்குள்ள என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு யூசர் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூடவே ஒரு சில ஸ்டிக்கர்ஸுங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்த ஹாலிலேண்ட் லார்க் M2. ஸோ இதை நீங்கள் பை பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்மளுக்கு 3 வெர்ஷன்ஸ் 3 ப்ரைஸ் ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று கேமரா வெர்ஷன், ஒன்று மொபைல் வெர்ஷன், இன்னொன்று காம்போ வெர்ஷன். ஸோ நம்ம இதில் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காம்போ வெர்ஷன், அதாவது மொபைலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஆஸ் வெல் அஸ் கேமராலையுமே நம்மளால் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் நம்மளுக்கு 2 மைக்கு, ஒரு ரிசீவர், ஒரு சார்ஜிங் கேஸ், அதை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு C டைப் போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட மேக்னெட்டுமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதோட பில்ட் குவாலிட்டியுமே எக்ஸலண்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இந்த மைக்கை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மைக்குக்கு பின்னாடி ஒரு மேக்னெட் மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு உங்கள் காலரில் ஜஸ்ட் இப்படி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மைக்கோட மேக்னெட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இது அவ்வளோ சீக்கிரம் கீழே விழாது. அண்ட் இந்த டிரான்ஸ்மிட்டரில் நம்மளுக்கு இந்த கீழே இருக்க இந்த ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக். ஸோ அண்ட் இந்த எல்லோ கலர் இந்த சின்ன பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் பட்டன். அண்ட் அது கூட சார்ஜ் பண்ணிக்கக்கூடிய ஒரு இதுவுமே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததான் நம்மளுக்கு இதில் ஒரு டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பாட்டம்லேயுமே நம்மளுக்கு சார்ஜிங் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு பவர் பட்டனுங்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் இருக்குது. அண்ட் இதை அட்டாச் பண்ணுறதுக்கு சைடில் நம்மளுக்கு C டைப் போர்ட் கொடுத்துருக்காங்க. அது கூடவே ஒரு 3.5 mm ஜாக்குங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை கேமராவோட சேர்த்து அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 3.5 mm ஓட அந்த ஜாக்குமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டைப் சியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப், மொபைலோடலாம் நீங்கள் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட மைக்கோட சைஸே ஜஸ்ட் ஒரு பட்டன் சைஸுக்கு தான் இருக்கும். மைக்கை நீங்கள் ஜஸ்ட் இப்படி வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுனால இது இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் இந்த 2 மைக்கு, ஒரு ரிசீவர் எல்லாத்தையுமே சேர்த்து காம்பேக்டாக நம்மளுக்கு டிசைன் பண்ணிக்கிறதுனால இது எல்லா இடத்துக்குமே நம்ம ஈஸியாக கொண்டு போயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் நம்மளுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மைக்கை இந்த மாதிரி ஒரு செயின் ரோப் கொடுத்துருக்காங்க. இதோட நம்ம கனெக்ட் பண்ணி இந்த செயினை நம்ம நெக்லஸ் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே சேர்த்து நம்மளுக்கு ஒரு விங் ஷீல்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி வெளியில் அவுட்டோரில் நீங்கள் ஷூட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நம்ம இதை மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ உங்ககிட்ட இந்த விங் ஷீல்டு யூஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே நான் வந்து ரோட்டில் தான் இருக்கேன். ஸோ பைக்கெல்லாம் போயிட்டுருக்கு, அங்கே கிளியெல்லாம் கத்திட்டு இருக்கு. ஸோ இது வந்து நான் நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் ஆன் பண்ணிவிட்டு பேசி காட்டுறேன். இதுக்கு முன்னாடி இந்த மைக்கில் நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் ஆஃபில் இருக்கும்போது நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் ஆன் பண்ணிவிட்டு பேசுகிறேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ அதே மாதிரி இந்த பாக்ஸை விட்டு நம்ம இந்த மைக்கை ஒன்ஸ் நம்ம வெளியே எடுத்தனாலே இந்த மைக்கு ஆட்டோ பேருங்கிறது ஆகிடும். நம்ம எடுத்து எதனா ஒன்று குத்தி கனெக்ட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் நம்ம இதை எடுத்து நம்ம இதை போட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சிடலாம். டிரான்ஸ்மிட்டரை மட்டும் நம்ம எதில் பேசுகிறோமோ அதை இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டா போதும். மாதிரி இந்த பாக்ஸை வெறும் ஒரு 1.5 மணி நேரம் சார்ஜ் பண்ணி எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட 40 மணி நேரம் நம்மளால இதை யூஸ் பண்ணிக்க முடியும், பேசிக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது மொத்த யூனிட்டுமே சேர்த்து லைட் வெயிட்டாக இருக்கிறனால நம்ம எல்லா இடத்துலையுமே ஈஸியாக நம்மளால இதை கேரி பண்ணிட்டு போய்க்க முடியும். இந்த பட்டன் டைப் மைக் வந்து பார்த்தீங்கன்னா என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலி இந்த மைக்கை நான் போட்டு பேச ஆரம்பித்தேன். இந்த ஆடியோவுக்கும் இந்த மைக் இல்லாமல் நான் பேசிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட் அந்த ஆடியோவுக்கும் கண்டிப்பாக வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ அது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த இது சொல்ல மறந்துட்டேன், எனக்கு பிடிச்ச ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் என்னென்னா இந்த மாதிரி நம்ம ஏதாவது கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கப்போ வால்யூமோட ஸ்ட்ரென்த்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது மூலியமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸுங்கிறது நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த அன்பாக்சிங்கில் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் எல்லா வீடியோவுமே சூப்பர் குவாலிட்டியில் வரப்போகுது. எல்லாமே இந்த மைக்னால தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.